ஆசியாவிலேயே அதிக எடை கொண்ட நெல்லையப்பர் கோவில் தேர் மற்றும் திருவிழாவின் சிறப்பு செய்தி தொகுப்பை தற்போது பார்க்கலாம். திருநெல்வேலி நெல்லையப்பர் கோவிலின் ஆணி பெருந்திருவிழாவின் உச்ச நிகழ்வாக நடைபெறும் தேரோட்டத்திற்கான பணிகள் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகின்றன. ஆசியாவிலேயே அதிக எடை கொண்டதாக கருதப்படும் 450 டன் எடை மிக்க சுவாமி நெல்லையப்பர் தேர் வரும் 28ஆம் தேதி ரத வீதிகளில் பக்தர்களின் பக்தி முழக்கங்களோடு பவனி வர தயாராகி வருகிறது. 32 அடி நீளம், 32 அடி அகலம் கொண்ட இந்த பிரம்மாண்ட தேர் நூற்றுக்கணக்கான கலைநயமிக்க சிற்பங்களாலும் 120ற்கும் மேற்பட்ட தேக்கு மர தூண்களாலும் அலங்கரிக்கப்படுகிறது. பல டன் எடை கொண்ட கட்டைகள், மரச்சக்கரங்கள், இரும்பு சக்கரங்கள் மற்றும் 100 ஆண்டுகளுக்கு முன்பு ஹாலந்தில் இருந்து கொண்டு வரப்பட்ட அச்சு ஆகியவை இந்த தேரின் தனிச்சிறப்புகளாக உள்ளன. இந்த பிரம்மாண்ட தேரின் மற்றொரு சிறப்பு அதை 3 தலைமுறைகளாக ஒரே குடும்பத்தினர் பராமரித்து வருவதுதான். கோவில் மேஸ்திரி சங்கர் மற்றும் அவரது சகோதரர்கள் குடும்பத்தைச் சேர்ந்த 60ற்கும் மேற்பட்டோர் தேர் அலங்காரம் முதல் தேரோட்டம் நிறைவு பெறும் வரை அனைத்து பணிகளையும் மேற்கொள்கின்றனர். 10 நாட்கள் விரதம் இருந்து இரவு பகலாக உழைத்து வெறும் 7 நாட்களிலேயே தேரை முழுமையாக அலங்கரித்து தயார் செய்வது இவர்களின் பாரம்பரிய பணியாகும். ஆசியாவிலே இடம் கூடின தேர் திருவள்ளி தேர் இருந்தாலும் உயரத்தில் 3வது தேர் தான். திருவில்லிபுத்தூர் தேர் பூரா பெரம்பு வேலைப்பாடு தான். இதே மாதிரி சட்டம் கோங்குக்கெல்லாம் கிடையாது. நம்மகிட்ட சட்டம் பூராமே தேக்கி கோங்கு அந்த வேலைப்பாடு. தேர் அலங்காரம் பண்ணுறதுக்கு 30 பேர் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஒரே குடும்பம் தாங்க. எல்லா ஊர்லயும் வண்டி ஜேசிபி இந்த போட்டு யூஸ் பண்றாங்க. மக்களை நம்பியே இழுத்துக்கிட்டு இருக்கோம். இது எப்படி போகுதுன்னு நினைக்கிறீங்க? நெல்லையப்பர் அருளால போய்கிட்டு இருக்கு. இன்றைய காலத்தில் பல பெரிய தேர்கள் இயந்திரங்களின் உதவியுடன் இழுக்கப்படும் நிலையில் நெல்லையப்பர் தேர் மட்டும் இன்றளவும் பாரம்பரிய முறையில் பக்தர்களின் கரங்களால் வடம் பிடித்து இழுக்கப்படுகிறது. நமச்சிவாய எனும் பக்தி கோஷம் முழங்க 1 டன் எடை கொண்ட மரத்தடிகளின் உதவியுடன் தேர் நகர்த்தப்படும் காட்சி ஆயிரக்கணக்கான பக்தர்களை மெய்சிலிர்க்க வைக்கிறது. மற்ற ஊர் தேர்களில் எல்லாம் இதற்காக இயந்திரங்களை பயன்படுத்தி விட்டார்கள், ஜேசிபியை பயன்படுத்தி விட்டார்கள், ஹைட்ராலிக் பிரேக் வைத்து விட்டார்கள். ஆனால் இன்றைய தினம் வரை இந்த தேர் ஓட ஆரம்பித்த நாள் முதல் இன்றைய தினம் வரை இந்த தேரானது முழுவதும் மக்களால் இழுக்கப்படுகின்ற தேராக வழங்கி கொண்டிருக்கின்றது. ஏனைய பெரிய தேர்களில் கூட வருஷா வருஷம் அந்த குதிரைகளோட அமைப்பு, அந்த கட்டுமானத்தோட அமைப்பு இதெல்லாம் மாறிட்டு இருந்தாலும் திருநெல்வேலியில் மட்டும் இந்த அமைப்பு மாறாமல் இருக்குது. இது தலைமுறையாக இதை செஞ்சுட்டு வர்றது அப்படிங்கிறதும் ஒரு முக்கியமான. ஏனைய ஊர்களெல்லாம் தேருடைய கட்டுமானம் பார்த்திங்கன்னா மாத கணக்கில் நடக்கும். திருநெல்வேலியில் இன்னொரு சிறப்பு, கொடியேற்றின அன்னைக்கு தான் தேருடைய கட்டுமானத்தை ஆரம்பிப்பாங்க. கொடியேற்றி இன்னைக்கு பாருங்கள், இன்னைக்கு 5ஆம் திருநாள், தேர் எவ்வளவு தூரம் கம்ப்ளீட் ஆயிருச்சு பாருங்க. தலைமுறையாக தொடரும் இந்த அர்ப்பணிப்பும் நூற்றாண்டுகளை கடந்த பாரம்பரியமும் நெல்லையப்பர் தேரோட்டத்தை வெறும் திருவிழாவாக அல்லாமல் தமிழர்களின் கலாச்சார அடையாளமாக மாற்றியுள்ளது. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.